நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு கூட்டில் ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது, சந்தோஷமாக வாழ்ந்து வருது. பெண் சிட்டுக்குருவி கருத்தரித்து முட்டையிட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரெண்டு பறவைகளுக்கும் தான் தாய் தந்தை ஆக போகிறோம் அப்படின்றத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும். ஒரு நாள் இறை தேடுறதுக்காக ரெண்டு சிட்டுக்குருவிகளும் கூட்டை விட்டு வெளியே போகுதுங்க. ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவி ரெண்டும். அந்த சமயம் மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. இதுதான் சமயம். ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டாங்க. அவங்க இருந்தாலாவது நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. இப்போது அந்த கூட்டில் யாருமே இல்லை. நம்ம நைஸாக மேலே ஏறினோம்னா முட்டையை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி எல்லா முட்டையையும் சாப்பிட்ருச்சு. திரும்பி வந்த அந்த பறவைங்கள்லாம் கூட்டில் இருக்கிற முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. பெண் பறவை கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பித்து புலம்புது. இந்தமாரி சாப்பிட்டுருச்சே இந்த பாம்பு, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவி பயங்கரமாக கத்தி கதறி அழுவுது, எல்லா முட்டையும் சாப்பிட்டுருச்சேன்னு. அப்போது ஆண் பறவை ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்யுது. விடு, பார்த்துக்கலாம், நமக்கு ஆண்டவன் விட்டது இவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி முட்டையில் பல தடவை இந்த பறவைங்க இழந்துருக்குதுங்க. இதே மாதிரி நிறைய தடவை அந்த முட்டையை சாப்பிட்ருக்கு அந்த பாம்பு. கடைசியாக அந்த பறவைங்க முட்டைகளை எடுத்து போகுது மரத்துக்கு கீழே இருக்கிற பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுது. ஏன்னா இந்த பாம்பு ஒரு நாள் வர்றதை இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிற மாதிரி போய் கவனிச்சிடுச்சுங்க. இந்த பாம்பு தான் போய் நம்ம முட்டை எல்லாத்தையும் சாப்பிடுது, ஆனால் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெண் பறவை அழுவுது. பெண் சிட்டுக்குருவி அழுவோம். ஆண் சிட்டுக்குருவி நீ கவலைப்படாத, நாம் இங்கேருந்து வெளியே போய் வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுது பெண் பறவை. அதுக்கு ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது, நாம் ஏன் புதுசாக வேறு இடத்துக்கு போகணும், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அங்கேருந்து வெளியே போயிட்டா அந்த கஷ்டமானது நீங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புது. இங்கேயே இருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண் பறவை சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா ஆண் பறவை தன்னுடைய நண்பனான நரியார்கிட்ட போய், நண்பா நரியாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குது. என் மனைவி இடுற முட்டை எல்லாத்தையும் ஒரு பாம்பு தான் தனக்கு இரையாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ன செய்யறதுன்னு புரியாமல் இருக்கோம். இதுக்கு ஒரு ஐடியா நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு யோசனையை சொல்லுது நரி. சிட்டுக்குருவி பறவையே, நீ ஒரு அரசனின் மாளிகைக்கு போய் அங்குள்ள மகாராணி அணிஞ்சிருக்கிற விலை உயர்ந்த ரத்தன மாலையை எடுத்துகிட்டு வந்துரு. அதுவும் வைர மாலையா, அந்த வைர மாலையை கவர்ந்துட்டு இந்த பாம்போட பொந்துக்குள்ளே போட்டுரு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரியே அந்த சிட்டுக்குருவியானது நேராக ஒரு அரசனோட மாளிகைக்கு போகுது. அங்கே மகாராணி அணிஞ்சிருக்கிற வைர மாலையை காவலாளிங்க பார்க்குற மாதிரியே அது தூக்கிட்டு வருது. இப்போது அந்த காவலாளிங்க எல்லாரும் அந்த சிட்டுக்குருவியை துரத்திக்கிட்டே வராங்க. அந்த காவலாளி துரத்திக்கிட்டே வரும்போது இதுவும் அவங்க பின்னாடி வராங்களான்னு திரும்பி பார்த்துக்கிட்டே நேராக அவர் இந்த நரி சொன்ன மாதிரியே அந்த பாம்போட பொந்தில் போயிட்டு அந்த ரத்தன மாலையை போட்டுருது. உடனே காவலாளிங்க பொந்தோட பக்கத்தில் போய் தான் கையில் உள்ள ஈட்டியால் பொந்துக்குள்ளே விட்டு ரத்தன மாலையை எடுக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போது பொந்துக்குள்ளேருந்து பாம்பு ரொம்ப கோபத்தோட சீறிக்கிட்டு வெளியில் வருது. என்னடா அது, எவன்டா அது என் இடத்துக்கே ஏரியாவுக்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை பார்த்த காவலாளிங்க தான் கையில் வச்சுருந்தால ஈட்டியால் பாம்பை ஒரே குத்திடுறாங்க. பாம்பு அங்கேயே செத்து போயிடுது. மரத்துக்கு மேலே இருந்த பறவைகள் இதை காட்சியை கண்டு ரொம்ப சந்தோஷமாக திகைக்குது. சிறிது காலம் கழித்து அந்த பறவைகள் தன் சேய் பறவைகளோடு ஆனந்தமாய் வாழ்ந்தன. பிரச்சனை என்று வரும்போது அந்த இடத்தை விட்டு ஓடாமல் கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடினா பிரச்சனை தான் பெருசாகும். ஒரு சிலர் கடன் தொல்லைகளாலும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாலும் ஊரையே விட்டு சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குட்டி கதை ஒரு சமர்ப்பணமாகும். ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் துணிந்து நின்று செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியும் என்பதைத்தான் இந்த குட்டி கதை மூலம் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு அருமையான பதிவு. நண்பர் ஒருத்தர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு. தான் முட்டைகளை திருடின அந்த பாம்பை பழிவாங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு திட்டத்தை போட்டு அந்த பாம்பை கொண்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதனால் அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. இது ஒரு உதாரணமாக இந்த கதையை எடுத்துக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.